கேடகத்திலே இருக்கிற கலசபூசியை கண்டுகொள்ள பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் எல்லாம் அங்கே நெரிசலாக இருந்து கண்ட காட்சியை நீங்கள் கண்ணார கண்டிருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் அதுதான் முருகப்பெருமானுடைய கொடியேற்ற உற்சவம். வெள்ளிவேலாக மூலவர் இருக்கிறார். மரத்தடியில் இருக்கிற கந்த பெருமானையும் மனம் நினைக்கிற உறவுகளே வணக்கம். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு தான் வந்தேன். இன்றைக்கு வந்து கொடியேற்ற திருவிழா. இன்றைய தினம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய வந்து 12 மணி 1 மணி அளவில் வந்து கொடியேற்ற திருவிழா நடைபெற்றது. மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கொடியேற்ற திருவிழா இன்று நடைபெற்றது. எந்த மாதிரி இந்த ஆலயத்திலே கொடியேற்ற திருவிழா நடைபெறும் சொல்லி முழுமையாக பார்க்க போகிறோம். என்னோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் பாருங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்களே வாங்க கொடியேற்ற திருவிழாவை போய் பார்ப்போம். அது சைக்கிள் பார்க்கிங்கில் வந்து மோட்டர் பைக்கை விட்டுட்டு மோட்டர் பைக் பார்க்கிங் சொன்னால் அதுலேருந்து நடத்து போகணும்னு சொன்ன வந்து மக்கள் கூட்டம் அதிகம் இருக்குது. நல்லூர் வந்து இன்றைய தினம் பூங்காவனுடைய அங்கே முடிஞ்சபடியாக அவ்வளோ மக்கள் அதிக பாருங்க. ஒடியால் வந்து போல மக்கள் கூட்டமாக இருக்குது. இன்றைய வந்து சன்னதி ஆலயத்தில் வந்து போல மக்கள் கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க. செல்லரி ஆலயத்தில் பாருங்க இருக்கிற ஓம் முருகன் அழகு கோபுரங்களோட அழகா இருக்கீங்க. வந்து வசன பாடி வந்தது பின்பகுதி மரம் எல்லாம் பின்பகுதியில் வசன பாடி வந்தது வந்து வயது வந்தவர்கள் எல்லாருமே வந்து தாளம் தட்டி எல்லாம் மனமுருகி செல்வ செல்வ மனமுருகி எல்லாம் வல்ல அருளே வடிவமாக இருக்கிற செல்வச்சன்னதியானுடைய சன்னிதானத்திலே நிறைந்திருக்கிறோம். அருமையான ஒரு தருணம் இன்று செல்வச்சன்னதியானுடைய கொடியேற்ற உற்சவம். இலங்கையிலே இருக்கக்கூடிய பல தலங்கள் வரிசையிலே ஈழவள நாட்டிலே இருக்கக்கூடிய முருக தலங்களிலே அன்னதான கந்தன் என்று சிறப்பாக வர்ணிக்கக்கூடிய அற்புத கந்தன் தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதியானாக வீட்டிருக்கிற முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே நிறைந்திருக்கிறோம். அருமையான பொழுது இன்று கொடியேற்ற உற்சவம். ஆகமம் சாராத ஒரு சன்னிதானம் என்று இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களினாலே வழிபாடு செய்யப்படுகிற ஒரு முருகதலத்திலே நிறைந்திருக்கிறோம். தலவிருட்சங்கள் நிறைந்த ஒரு தலம், விருட்சங்கள் நிறைந்த ஒரு பதியிலே அற்புதமான கந்த பெருமான், நம் சொந்த பெருமானான முருகப்பெருமான் வீற்றிருக்கிற ஒரு தலம். வெள்ளிவேலாக மூலவர் இருக்கிறார். இந்த மூலவர் வெள்ளிவேலாக இருக்கிறார் என்றால் தொண்டைமனாறு செல்வச்சன்னதிக்கு ஒரு தனித்துவமான வரலாறு இருக்கிறது அன்பர்களே. தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் கர்ணபரம்பரை கதையை பார்க்கிற போது கதிர்காமர் என்கிற அந்த தொழில் கடல் வளத்தை நம்பியிருக்கிற ஒரு முதியவருக்கு முருகப்பெருமான் கனவிலே காட்சி கொடுத்து நினைவிலும் காட்சி கொடுத்து
மவுனபூசியை கதிர்காமத்திலே காட்டிய கந்தப்பெருமான் திருவருளை கொடுக்கிற கதிர்காமருக்கு வெள்ளிவேலாக வந்து காட்சி கொடுத்தான் பூவரச மரத்தடியிலே. 65 ஆலமிலையிலே அமுது படைத்து என்னை வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் அருட்சக்தியை வழங்குவேன் என்று அன்று கதிர்காமருக்கு அடியெடுத்து கொடுத்தவன் முருகக் கடவுள். அந்த கந்தப்பெருமான் வீற்றிருக்கின்ற அற்புத தலத்திலே தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அருமையான பொழுது, கொடியேற்ற உற்சவம். இங்கே கொடித்தம்பம் இல்லை, செல்வச் சன்னதியிலே கொடித்தம்பம் இல்லை, ஆனாலும் கொடியேறுகிறது. இது எப்படி கொடியேற்ற உற்சவம் இடம்பெறுகிறது என்பதை அடியவர்கள் பார்ப்பதற்கு நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள். அடியவர்களே, செல்வச்சன்னதியான் என்று சொல்லுகிற போதே ஒரு தனித்துவம், அதிலே வெள்ளி வேல். அது எங்கே வேல் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் அருள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதிலும் செல்வச்சன்னதி ஒரு தன்னிறைவான கோவில். இந்த வளாகத்தை பார்க்கிற போது எந்த நேரமும் செல்வச்சன்னதியிலே நள்ளிரவு நேரத்திலும் மனதிலே ஒரு துன்பம் கிலேசம் ஏற்பட்டு விட்டால் முருகா என்று நினைக்கிற மாத்திரத்திலே செல்வச்சன்னதிக்கு வந்துவிடலாம். இங்கு எந்த தடையும் இல்லை. பிரகாரத்திலே இருக்கிற முருகனையும் பூவரச மரத்தடியில் இருக்கிற கந்தப்பெருமானையும் மனம் நினைக்கிற நள்ளிரவிலும் மனக்கிலேசத்தோடு வந்தால் முருகா என்று ஆரமர இருக்க பூவரச மரத்தடியிலே கந்தனை நினைத்தால் கவலை எல்லாம் போய்விடும். அப்படியான ஒரு கந்த தலத்திலே இன்றைக்கு, கந்தப்பெருமானுடைய தலத்திலே இன்றைக்கு கொடியேற்ற உற்சவம் பக்திபூர்வமாக இடம்பெறுகிறது. இந்த கொடியேற்ற உற்சவம் பற்றி சற்று விளக்கமாக சொல்ல இருக்கிறேன். இந்த திருவிழா என்பது ஆவணி மாதத்திலே வருகின்ற பூர்வபக்க பிரதமையிலே ஆரம்பமாகிறது. செல்வச்சன்னதியினுடைய திருவிழா தொடர்ந்து 15 தினங்கள் முருகப்பெருமானுடைய திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெறுகிறது. அதிலும் இன்றைக்கு இலங்கை நேரப்படி, இலங்கையினுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 12:24 வரையும் தான் அமாவாசை கூடியிருக்கிறது. அதற்கிடையிலே செல்வச்சன்னதியினுடைய கொடி ஏற வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் அமாவாசை கூடியிருக்கிற போதுதான் செல்வச்சன்னதிக்கு கொடியேற்ற உற்சவம் சிறப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அமாவாசையிலே தான் செல்வச்சன்னதியிலே கொடியேற்ற உற்சவம். அந்த வகையிலே சிறப்பாக இந்த கொடியேற்ற உற்சவம் இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கிறது. முதலிலே விநாயகப் பெருமானுக்கு முதல் வழிபாடு என்பது விநாயகருக்கு இருந்தாலும் வைரவ பெருமானுக்கு காப்பு கட்டுதல் என்பது செல்வச்சன்னதியிலே இருக்கிறது. இன்றைக்கு திருவிழா ஆரம்பமாக போகிறது என்றால் வைரவருக்கு காப்பு கட்டி அங்கே விக்கிரகங்களை தீர்க்கிற விநாயக பெருமானுக்கு சிறப்பாக பூசைகள், அபிஷேகங்கள் எல்லாம் இடம்பெற்று மூலவராக இருக்கிற வெள்ளிவேல் பெருமானுக்கு விசேடமான அபிஷேகங்கள், ஆராதனைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கும்பம் எல்லாம் சிறப்பாக வைத்து அபிஷேகம் இடம்பெற்ற காட்சி. அப்படி அபிஷேகம் இடம்பெற்று அதன் பின்னர் கேடகம் என்று சொல்லப்படுகிற கேடகம், இதுதான் பிரதானம். கேடகம் என்று சொல்லப்படுகிற, அதாவது சுவாமியை தாங்கி வருகிற அற்புதமான அந்த கூடு, சிறப்புக்குரிய அந்த சிறப்பம்சம் பொருந்திய கேடகம். அந்த கேடகத்திலே சிறப்பாக இருக்கக்கூடிய கலசம், அந்த கலசத்திற்கு மாவிலை, 7 மாவிலையினாலே, மாவிலையோடு சேர்ந்து தர்ப்பையும் சேர்த்து ஒரு பட்டினாலே கட்டி அந்த கேடகத்திலே இருக்கிற கலசத்திற்கு சிறப்பாக அங்கே முடிச்சு போட்டு 3 முடிச்சுகள் போட்டு சிறப்பாக அந்த கேடகத்துக்கு அந்த சிறப்புக்குரிய பூசை இடம்பெறும், அர்ச்சனைகள் இடம்பெறும். முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கேடகத்திலே இருக்கிற கலச பூசையை கண்டுகொள்ள பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் எல்லாம் அங்கே நெரிசலாக இருந்து கண்ட காட்சியை நீங்கள் கண்ணார கண்டிருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் அதுதான் முருகப்பெருமானுடைய கொடியேற்ற உற்சவம் செல்வச்சன்னதியில். அந்த கேடகத்தை தூக்கி அந்த பூசகர் அப்படியே மேலே வைக்கிற போது, கேடகத்தின் மேலே கலசத்தை வைக்கிற போது அந்த கொடியேற்ற உற்சவம் இனிதே ஆரம்பமாகிவிடும். அதுபோல வானடாவி இருக்கக்கூடிய ஓங்கார தத்துவத்தை தருகிற அந்த முருகப்பெருமானுடைய சேவற்கொடி, அங்கே ஓங்காரத்துக்கு மேலே ஒரு சேவற்கொடி பறக்கிறது பாருங்கள், வானளாவி. அந்த காற்றலையிலே அந்த சேவற்கொடி அசைந்து அசைந்து கொடுத்து கொண்டிருக்கும். அது சிவத்த பட்டு சேவற்கொடியாக இருக்கிறது. அந்த சேவற்கொடி பறந்தால் செல்வச்சன்னதியிலே கொடியேறிவிட்டது என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, அந்த கொடியேற்றத்தோடு முருகப்பெருமான் கேடகத்திலே வலம் பெறுவார். எப்படி தெரியுமா? அப்படியே உள்வீதி வலம் வந்து வள்ளியம்மன் வாசலிலே, வள்ளியல்லவா பூலோகத்து பெண், எனவே வள்ளியினுடைய வாசலிலே முருகப்பெருமான் என்ன செய்வார் என்றால் சற்று நிமிடம் வள்ளியோடு போய் குதூகலித்துக் கொள்ளுவார். அந்த நேரம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் இடம்பெறும். முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் பிரதான தீர்த்தக்கணியிலே எடுத்து கும்பம் வைத்து அபிஷேகம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அந்த அபிஷேகத்தோடு வள்ளியோடு இருந்து முருகப்பெருமான் மீண்டும் கேடகத்திலே புறப்பட்டு வெளிவீதி வர இருக்கிறார். அற்புதமான இந்த தருணங்களை எல்லாம் செல்வச்சன்னதியிலே தான் நாங்கள் கண்டுகொள்ளலாம். 65 ஆலமிலை அமுதேற்ற பெருகான் உப்பு சுவை இல்லாத பண்டத்தை கொண்டு
அமுதை கொண்டு நிவேத்தியத்தை கொண்டு படைக்கிற சன்னிதானம் என்றால் அது செல்வச் சன்னதியான். அது ஒரு தனித்துவமான கந்த பெருமானாக. இன்றைக்கு பாருங்கள், செல்வச் சன்னதியிலே எத்தனை மடங்கள் இருக்கிறது. ஆரமர பசியார முருகா என்று பசிக்கலையோடு வந்தவருக்கு 3 மணியானாலும் செல்வச் சன்னதியிலே அமுது கிடைக்கும். அப்படியான ஒரு அற்புத கந்தன். அடியவர்களே, அலங்கார கந்தனாக நல்லூரிலே இருக்கிறான். மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாக இருக்கிறான். அங்கே பொலிகண்டியிலே குளத்திலே கற்பூரம் விளைந்த கந்தனாக இருக்கிறான். உவந்தையிலே காட்டுக்கு மன்னவனாக இருக்கிறான். மண்டூரிலே இன்றைக்கு கொடியேற்ற உற்சவம் சிறப்புக்குரிய உற்சவமாக சித்தாண்டியிலே இடம்பெறுகிறது இருக்கிறது. அந்த புனித ஆற்றிலே நீராடுபவர்கள் ஏராளம். முருகா என்று கைதொழுது கந்தா என்று கருணையோடு வேண்டுபவர்களுக்கெல்லாம் செல்வச் சன்னதியான் கண்முன்னே காட்சி கொடுப்பானப்பா. செல்வச் சன்னதி வந்தவருக்கு ஏது சஞ்சலம், அந்த சஞ்சலத்தை நீக்கக்கூடிய அற்புத கடவுளை இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய நேற்றியோடு தீர்த்த உற்சவம் இடம்பெற்ற பூங்காவனம் பாருங்கள். ஒரு கோவில் திருவிழா நிறைவுற்றவுடன் அடுத்த கோவில் முருகப்பெருமானுடைய கோவில் உற்சவம் ஆரம்பம். முருகப்பெருமான் தமிழுக்கு தலைவனாக இருக்கிற கந்தப்பெருமானுடைய திருவருள் நிறைந்த பொழுதிலே தொண்டமனார செல்வச் சன்னதியான் கலாமணத்துடைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு நாளும் மாலையிலே அற்புதமான ஆன்மீக அரங்கிலே நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. அப்படி சிறப்புமிக்க ஒரு தலத்திலே நீங்கள் எல்லோரும் இறைந்திருக்கிறீர்கள். முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு நாளும் உற்சவத்தை நீங்கள் நேரிலே கண்டுகொள்ளுங்கள். இவர்களுடைய வலையொலி தளத்தினூடாக அன்புள்ளங்கள் எல்லாம் நீங்கள் இல்லத்திலே இருந்தாலும் முருகப்பெருமானை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் இவர்களுடைய வலையொலி தளத்தை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் இவர்கள் உங்களுக்கான ஆலய நிகழ்வுகளை உங்களுக்கு தொகுத்து தருவார்கள் காணொலி மூலம் என்று கூறி, இவ்வளவு நேரமும் உங்களோடு செல்வச் சன்னதியானுடைய அற்புத மருத்துவ கந்தன் என்று சொல்லுவார்கள். அனாதையாக இருப்பவர்களை எல்லாம் ஆதரவு கொடுக்கிற கந்தன். இன்றைக்கு 64 முதியவர்கள் இந்த செல்வச் சன்னதியிலே 3 வேளை உணவு, உடை, சகலதும் மருத்துவ செலவு முழுவதுமே முருகன் பொறுப்பேற்றிருக்கிறான். அப்படியான தொண்டமனார் செல்வச் சன்னதியிலே பறை முழங்க, ஆலயத்தினுடைய காண்டாமணி ஒலிக்க, அங்கே வேத மந்திரங்கள் இல்லாமல் ஒரு மானசீகமான வழிபாடாக முருகப்பெருமானுக்கு சிறப்பான கொடியேற்ற உற்சவம் இனிதே நிறைவுற்றிருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் சௌவாக்கியம் கிடைக்க வேண்டும். முருகப்பெருமான் சென்னதியான் என்னிதையும் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிற நான் வடக்கு கிழக்கு இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளராக உங்களோடு என்றும் பலம் பெறுகிற ஈழத்தினுடைய யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாயு நேசனாகிய நான் இத்தனை தருணங்களையும் இந்த வலையொலி தளத்தினர் எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இறையருள் உழைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேரிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அற்புத காட்சி பாருங்கள். கொடியேற்றத்தோடு நடைபெறுகிறது பாருங்கள். அற்புத நிகழ்வு. கடலில் வந்து இதையும் வந்து முழுமையாக காட்டுகிறேன். பாருங்கள் முருகன் சன்னதி வேல் காட்சி. Oh!
பார்த்தீங்கன்னு சொன்னால் தலையில் வந்து இந்த அரிச்சர தட்டு அரிச்சர தட்டு வந்து ஏந்திரபடி பாருங்க ஏராளமான பெண்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிறார்கள். இவர் தான் வந்து பூசகர் கப்ராலே.